அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பெருநாளுக்காக புட்டிங் செய்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ 15 முட்டை மிக்சியில் உடச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். 300 கிராம் சீனி அடித்து எடுத்து வச்சு, முட்டையும் சீனி தான் இது. இதில் முட்டையும் சீனியும் பிஸ்கட் 5 போட்டுக்குங்க. இல்லைன்னா ப்ரெட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ரெட் ஒரு 4 பீஸ் போட்டுக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காக தான் போடுறது. 150 பாதாம் பருப்பு, 150 முந்திரி, இது ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சு பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்க வேண்டியதான். இதை கெட்டியாக இந்தமாரி நல்லா மஞ்சிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 லிட்ரு ஃபுல் க்ரீம் பால், அதை 6 லிட்டருக்கு காய்ச்சி வச்சுருக்கோம். இது இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ இதை ஊற்றி எடுக்கிறது. மஞ்சள் கலர் நம்ம கலந்துக்கணும். வெந்தால் கலராக நம்ம சீனி போட்டு வேறு கருக்கி கருக்குவோம்ல, இது ஊற்றோம்னா நல்லா கலராக கட்டும். நிறையா கலர் இது பண்ணும். அப்படியே மில்ட் ஆகி வரும்போதே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கலர் அப்படியே நம்ம சீனியே இது பண்ணிவிட்டு ஆற விட்டுற வேண்டியதான். நான் ஒரு 3 வட்டிக்கு வைக்கிறேன். அந்த 3 வட்டியில் இருக்கிற சைஸ் வரும். இந்தமாரி 3 இடத்துல நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். கேரமல்ஸ் பண்ணி 1 தான் சில்வர், 2 அலுமினியத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது தூக்கி நம்ம குக்கரில் வைக்கிறது தான் பெரிய சாதனை. இவ்வளோ பெரிய குக்கர், இது 5 லிட்டர் குக்கர். இந்த 4 விசில் வந்தால் போதும். புட்டிங்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. குக்கரில் வச்சா மூடி போட்டு 10 விசில் வச்சா புட்டிங் ரெடி ஆகிடும். இந்தமாரி கொட்டிப்பா தான் அப்படியே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பெருநாக்குள்ள வீடியோலாம் ஒன்று ஒன்று போடுறதுக்கு பார்க்குறோம்.